ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் பிகினர் யூடியூபர்ஸ். நானும் தான் பிகினர் யூடியூபர்ஸ். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னா, நீங்கள் ஒரு வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ அதுக்கு நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஏன்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூ வராமல் இருக்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கொடுங்க. நான் சொல்கிறேன்னா, அது எக்ஸ்பீரியன்ஸான ஒரு யூடியூபருக்கெல்லாம் தெரியும் அது எப்படி இது பண்ணணும் அப்படின்ட்டு. பட் இந்த நியூ யூடியூபர்ஸுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஏன்னா அந்த காப்பிரைட்ஸ் வந்துடுச்சுன்னா சேனல் டெர்மினேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நான் என்ன பண்ணேன், ஒரு லைக் ஒரு பைக் வீடியோ போட்டிருந்தேன், டியூக் பைக் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு என்ன பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிட்டேன், ஒரு சாங் இல்லை, அந்த மியூசிக் போட்டேன். மியூசிக் போட்டோன்னே நான் எல்லாமே கொடுத்தேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த காப்பிரைட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ எல்லாமே கொடுத்தேன். லைக் ஆர்டிஸ்ட் யார், எந்த வருஷம் அந்த மூவி ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் அதை பற்றி உள்ள எல்லா டீட்டெயிலும் நான் எல்லாமே கீழே நான் கொடுத்துருவேன். அப்படி கொடுத்துமே பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி எனக்கு ஒரு டவுட்டு, என்னென்னா வருமா வராதா, இதெல்லாம் கொடுத்துருக்கேனே வராது அப்படின்னு நினச்சி நானும் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே பார்க்கலாம். ஏன்னா நான் நியூ யூடியூபர்ஸ் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், நம்ம வீடியோ போட்டோன்னு பார்ப்போம். என்ன நம்ம சேனல் பப்ளிக் ரீச் ஆகிடுச்சா, யாராச்சும் பார்த்தாங்களோ, ஒரு வியூஸ் வந்துச்சா, 2 வியூஸ் வந்துச்சா பார்ப்போம். அது பார்ப்போம். நான் என்ன பண்ணேன், அந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன்லாம் போட்டுட்டு என்ன பண்ணேன், ஓகே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த யூடியூப் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது செக்கிங் அந்த மாதிரி காமிக்கும், அந்த அனலைஸ் செக்கிங் அந்த மாதிரி காமிக்குமா. நான் என்ன பண்ணேன், சரி ஓகே செக்கிங் வந்துட்டு இருந்தது. சரி எப்படின்னு நோன் தான் வரப்போகுது, நம்ம காப்பிரைட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு நானும் இருந்தேன். பார்த்தீங்கன்னா சடனாக காப்பிரைட்ஸ் அப்படின்னு வந்துடுச்சு. என்னடா இது, நம்ம தான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுத்தோமே, ஏன் இதனால் எதுக்கு இப்படியெல்லாம் வருது அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா எல்லாமே இருந்துச்சு. நானும் மறுபடியும் போய் என்னோடய சேனலில் போய் கீழெல்லாம் பார்த்து டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருந்துச்சு. அதனால் காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்துடுச்சு. அது என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய யூடியூப் அப்புறம் நானே நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன், இதனால் எதாவது இஷ்யூ வருமானா. நிறைய யூடியூபர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, காப்பிரைட்ஸ் வரக்கூடாது, ஏன்னா காப்பிரைட்ஸ் காப்பிரைட்ஸ் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா சேனலே டெர்மினேட் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய யூடியூபர்ஸ் சொன்னாங்க. ஸோ இது எனக்கு கொஞ்சம் பேனிக் ஆகிடுச்சா. ஸோ என்ன பண்ணேன், அந்த யூடியூப் அந்த போஸ்ட் பண்ண பாருங்கள், அந்த வீடியோ நான் டோட்டலாகவே காப்பிரைட்ஸ் வந்த உடனே என்ன பண்ணிட்டேன்னா, அந்த வீடியோ நான் ட்ரை பண்ணேன். அதை டிஸ்பியூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படின்னா நான் அந்த பர்டிகுலர் அந்த சாங் நம்ம கொடுத்துருக்கோம் தெரியுமா அந்த வீடியோவில், அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணேன், அதை மட்டும் ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தேன். அதுவும் என்னால் முடியலை. சம்திங் கேட்டுகிட்டே இருந்துச்சு கொஸ்டின், அதனால் முடியலை. சார் நான் என்ன பண்ணேன், அந்த இடத்த மட்டும் மியூட் பண்ணிடலாம் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட் கொடுத்தேன். அதுவும் ப்ராப்பராக வரல. சம் இஷ்யூஸ் காமிச்சிட்டு இருந்தது. எனக்கு மறந்துட்டேன் நான் அது என்ன காமிச்சதுன்ட்டு. பட் அது வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி இது வேலைக்கு ஆகாது. ஏன்னா எப்படி போயிட்டு இருந்ததுன்னா, இதுவே ஸ்ட்ரைக் எப்படி போயிடுச்சுன்னா வேலைக்கு ஆகாது. என்ன பண்ணிட்டேன், ஸோ அது பப்ளிஷ் ஆகி பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். 4 மினிட்ஸ் கிட்டே 4 or 5 மினிட்ஸ் இருக்கும். நான் என்ன பண்ணேன், ஓகே வேலைக்கு ஆகன்ட்டு அந்த நான் போட்டேன் பாருங்கள், போஸ்ட் பண்ண வீடியோ நான் டோட்டலாகவே டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு யாராச்சும் இப்படி நடந்திருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு நடந்தது. ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸான யூடியூபர்ஸுக்கு அவங்களுக்கு தெரியும் அது என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட்டு இந்த மாதிரி என்ன மாதிரி ஃப்ரெஷர் நியூ யூடியூப்குள்ளே யாராச்சும் உள்ளே என்ட்ராவாங்கன்னா அவங்களுக்குலாம் அது தெரியாது. ஏன்னா எனக்குமே ப்ராப்பராக தெரியல. எனக்கு தெரியும் காப்பிரைட்ஸ் வரக்கூடாது அப்படின்றது தெரியும். பட்டு இந்த மாதிரி போட்டும் எனக்கு அதான் எனக்கு என்னன்னு தெரியல. அந்த சாங்கு, ஆர்டிஸ்ட் நேம் எல்லாமே போட்டும் வந்திருக்குது, எதனாலன்றதெல்லாம் எனக்கு தெரியலை. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி நடந்திருக்கா என்னென்னு ஷேர் பண்ணுங்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், நியூ யூடியூபர்ஸ் நீங்கள் யாராச்சும் வீடியோ நீங்கள் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் காப்பிரைட்ஸ் கொடுத்தாலுமே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ரெஸ்ட்ரிக்ஷனை காப்பிரைட்ஸ் வந்திருக்கா இல்லை இல்லையான்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா காப்பிரைட்ஸ் விழுந்துச்சுன்னா இந்த மாதிரி சேனல் டெர்மினேட் ஆகும்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன்.
வேறு எதுவும் இல்லை கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மேலும் மேலும் நான் வீடியோ போடுறேன் நிறைய நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? நான் வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய வந்து பைக் வீடியோ போடணும்னு நினச்சேன். நிறைய பைக்கு இந்த மாதிரி எடுத்த ரிவ்யூ போடணும்னு நினச்சேன். பட் ஒரு சில இடத்துல வந்து பைக் வந்து தரமாட்டேன், டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து என்னால் பைக்கு இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பைக்கெல்லாம் போட முடியுமான்றது தெரியல. தந்தாங்கன்னா போடுவேன், அப்படி இல்லை நான் வந்து அப்படியே லைஃப் ஸ்டைல் அப்படி என்னென்ன ரொட்டீனோ அதுதான் போட்டுட்ருப்பேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் 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 பாய்.